பிரேக்கிங் நியூஸ் ஜூலை 20, 2026. தமிழக அரசே, எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்கள். கண்ணீர் மல்க மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த 100க்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள். சங்கரன்கோவில் ஜூலை 20. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் 19 சாயப்பட்டறைகள் மூடப்பட்டுள்ளதால் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட சாயப்பட்டறை மற்றும் விசைத்தறி தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து கடும் பொருளாதார நெருக்கடியில் தவித்து வருகின்றனர். இதனை சங்கரன்கோயில் நெசவு தொழில் செய்யக்கூடிய ஒரு நெசவு தொழிலாளி சங்கரன்கோயில்ல கிட்டத்தட்ட 19 சாயப்பட்டறைகள் இருக்கு. அந்த சாயப்பட்டறையை மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில இருந்து கடந்த சில தினங்களுக்கு முன்ன சிகில் வச்சிருக்காங்க. இந்த சிகில் வச்சது வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில இருந்து வருவாய்த்துறை அதிகாரிகளும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் சிகில் வச்சிருக்காங்க. இந்த நெசவு தொழிலை நம்பி கிட்டத்தட்ட சங்கரன்கோயில், சுப்லாபுரம், சம்சிகாபுரம், புளியங்குடி, சிந்தாமணி இதையெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 நெசவாளர்கள் இந்த நெசவு தொழிலை நம்பி இருக்கிறாங்க. இப்ப இந்த சாயப்பட்டறையை சீல் வச்சதன் காரணமாக இந்த சாயப்பட்டறை சீல் வச்சதுனால இந்த 20,000 நெசவாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தொழிலை இழந்து நடு ரோட்டுக்கு வந்து போராடக்கூடிய தருணத்துக்கு வந்திருக்கிறாங்க. அமைதியாக இருக்கக்கூடிய நெசவாளர்கள் இப்ப தெருவுல வந்து போராடக்கூடிய அளவுக்கு இந்த சீல் வைப்பு நிகழ்வு நடந்திருக்கு. இத வந்து தமிழக அரசே எடுத்து ஒரு நவீன சாயப்பட்டறை அமைச்சு கொடுத்தா எங்களுடைய நெசவாளர்கள் வாழ்வாதாரம் உயரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட மனு கொடுக்க எல்லா நெசவாளர்களும் சங்கரன்கோயில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேரு வேன்ல வந்திருக்கிறோம். அவர்கிட்ட முறையிட போறோம். எங்களுக்கு வந்து நவீன சாயப்பட்டறை சங்கரன்கோயில்ல அமைச்சு தர கோரி வந்திருக்கிறோம். நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒருமித்த குரலில் நவீன சாயப்பட்டறை அமைத்து தமிழக அரசு தரும் வரை மூடப்பட்ட சாயப்பட்டறைய எங்களுக்கு கால அவகாசம் கொடுத்து அந்த தொழிலை நடக்கிறதுக்கு ஆவணம் செய்யும். உரிய வழிமுறைகளை பின்பற்றி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க சாயப்பட்டறை இயங்குவதற்கு அதாவது நவீன சாயப்பட்டறை அமைக்கும் வரை எங்களுக்கு கால அவகாசம் தமிழக அரசு கொடுக்கணும்.